Hello students, welcome to 10th standard science class. Today we are going to learn unit 15 nervous system part 1. Introduction. One of the characteristic features of all living organisms is responding to stimuli. Stimulus refers to the changes in the environmental condition that are detected by receptors present in the body. Relevant changes in the activities of organisms to a particular stimuli are called their reaction or responses. Responding to stimuli அப்படிங்கிறது எல்லா லிவிங் ஆர்கானிசம்க்கும் ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். ஸ்டிமுலஸ் அப்படின்னா நம்மளை சுற்றி என்விரான்மெண்டலில் நடக்கிற சேஞ்சஸ். இந்த சேஞ்சஸை டிடெக்ட் பண்ணுறது நம்ம பாடியில் இருக்க ரிசப்டார்ஸ் தான் இந்த சேஞ்சஸை டிடெக்ட் பண்ணோம். இந்த ரிசப்டார்ஸ் சேஞ்சஸை டிடெக்ட் பண்ண உடனே அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாடிக்குள்ளே சில ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். அந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு பேர் தான் ரியாக்ஷன்ஸ் ஆர் ரெஸ்பான்ஸ். லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஷோ தேர் ரெஸ்பான்ஸ் டு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டிமுலை லைக் லைட், ஹீட், கோல்ட், சவுண்ட், ஸ்மெல், டேஸ்ட், டச், ப்ரெஷர், பெயின் or the force of gravity, etc. For example, withdrawal of hand when we touch hot objects or closing the eyes when flashed with bright light. In this condition, heat or light is the stimulus to which the body shows its response. Thus, on receiving a stimulus, the body responds in a manner that is most appropriate for its survival and functioning. Living organism நிறையா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டிமுலைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். அது என்னென்னா லைட்டு, ஹீட், கோல்டு, சவுண்ட், ஸ்மெல், டேஸ்ட், டச், ப்ரெஷர், பெயின் அண்ட் ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஹாட்டான ஆப்ஜெக்டை தொட்டுட்டோம்னா உடனே கையை அதுலேருந்து எடுத்துருவோம். இங்கே ஹீட் தான் ஸ்டிமுலஸ். இப்போ நம்ம ஹாட்டான ஆப்ஜெக்டை தொட்டோன்னே நம்ம கொடுக்குற ரியாக்ஷன் தான் ரெஸ்பான்ஸ். அதே மாதிரி பிரைட் லைட் ஃப்ளாஷ் ஆகிறப்ப கண்ணை மூடிடுவோம். இங்கே ஃப்ளாஷ் லைட் கண்ணில் பட்டோன்னே கண்ணை மூடிக்கிறோம் இல்லையா, அதுதான் அந்த ரியாக்ஷனுக்கு நம்ம கொடுக்குற ரெஸ்பான்ஸ். டு ப்ரொவைட் த கரெக்ட் ரெஸ்பான்ஸ் டு அ ஸ்டிமுலஸ், இட் இஸ் நெசசரி தட் ஆல் த ஆர்கன்ஸ் ஒர்க் டுகெதர் இன் அ ப்ராப்பர் கோஆர்டினேட்டட் மேனர். This working together of various organs in a systematic, controlled and efficient way to produce proper response to various stimuli is called coordination. Coordination அப்படின்னா என்னன்னா, ஸ்டிமுலஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பாடி ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னா அதுக்கு நம்ம பாடியில் இருக்க ஆர்கன்ஸ் எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகணும். ஆர்கன்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகணும்னா சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும், கண்ட்ரோல்டாக இருக்கணும், அதே மாதிரி எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். எஃபிஷியன்ட் வேணா ஸ்டிமுலஸ்க்கு தகுந்த மாதிரி ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கொடுக்குற அளவுக்கு இருக்கணும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் கோஆர்டினேஷன். இன் அனிமல்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன், த கோஆர்டினேஷன் பிட்வீன் த வேரியஸ் செல்ஸ் அண்ட் ஆர்கன்ஸ் இஸ் எசென்ஷியல் ஃபார் their diverse activities to maintain physiological balance called homeostasis. In animals, including human beings, இந்த கோஆர்டினேஷன் இருக்கணும். இந்த கோஆர்டினேஷன் எதுக்கு இடையில இருக்கணும்னா செல்ஸுக்கும் ஆர்கன்ஸுக்கும் இடையில இருக்கணும். இந்த கோஆர்டினேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஆக்டிவிட்டீஸை ப்ராப்பராக செய்ய முடியும். நம்ம பாடிக்கு வெளியே என்விரான்மெண்டலில் என்ன சேஞ்சஸ் நடந்தாலும் நம்ம பாடிக்குள்ளே அது பேலன்ஸ் ஆகி போயிட்டே இருக்கணும். அதுக்கு பேர் தான் ஃபிசியலாஜிக்கல் பேலன்ஸ். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஹோமியோஸ்டாசிஸ். நர்வஸ் சிஸ்டம். த நர்வஸ் சிஸ்டம் இஸ் மேட் அப் ஆஃப் நர்வஸ் டிஷ்யூஸ். இட் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் 3 distinct components, namely the neurons, neuroglia and nerve fibers. நர்வஸ் சிஸ்டம் எதனால் ஆகிருக்குன்னா நர்வஸ் டிஷ்யூஸ்னால ஆகிருக்கு. இதில் 3 முக்கியமான காம்பனன்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னா நியூரான்ஸ், நியூரோக்ளியா அண்ட் நர்வ் ஃபைபர்ஸ். இதை பற்றி ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக பார்ப்போம். நியூரான் ஆர் நர்வ் செல்
A neuron or nerve cell is the structural and functional unit of the nervous system. It is the longest cell of the human body with a length of over 100 micrometer. These cells are highly specialized to detect, receive and transmit different kinds of stimuli. Information is conducted through neurons in the form of electrical impulses from one part of the body to another. நியூரானுக்கு இன்னொரு பேர் நர்வ் செல். செல்லோட ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் என்னன்னா நியூரான் தான். ஹியூமன் பாடியிலேயே லாங்கஸ்ட் செல் எதுனா நியூரான். இதோட லென்த் எவ்வளோ இருக்குன்னா 100 மைக்ரோமீட்டருக்கு மேலே இருக்கும். இது ஒரு ஸ்பெஷலைஸ்டு செல். ஏன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டிமுலஸை ரிசீவ் பண்ணி நம்ம பாடி பார்ட்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். இந்த இன்ஃபர்மேஷன் நியூரான்ஸில் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா இம்பல்சஸ் அப்படின்னா தூண்டுதல். இது வழியாக தான் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லா பாடி பார்ட்ஸுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நியூரோக்ளியா ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் கிளையல் செல்ஸ். They are non-exciting supporting cell of the nervous system. They do not initiate or conduct nerve impulses. நியூரோக்ளியாவோட இன்னொரு பேர் கிளையல் செல். இது நியூரான்ஸ் மாதிரி எந்த தூண்டுதலையும் இனிஷியேட் பண்ணாது, அதே மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது. ஜஸ்ட்டு சப்போர்ட்டிங் செல் தான். நர்வஸ் சிஸ்டம்க்கு சப்போர்ட்டிங் செல் எதுனா நியூரோக்ளியா தான். நர்வ் ஃபைபர்ஸ். The nerve fibers are the long slender processes of neurons. A number of nerve fibers are bundled up together to form nerves. nerve fibers எப்படி இருக்குன்னா நீளமாக இருக்கும், அடுத்து ஸ்லெண்டராக இருக்கும். ஸ்லெண்டர்னா மெல்லியதாக இருக்கும். nerve fibers எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் nerves-ஐ ஃபார்ம் பண்ணும். Okay students, in this video we learnt about introduction and nervous system. In next video, we are going to see structure of neuron. Thank you.